இப்போது கரண்ட்டாக இருக்கிற அப்டேட் என்ன தெரியுமா? தமிழக அரசியலில் கரண்ட்டாக இருக்கிற அப்டேட்டு கரண்ட்டு தான் அப்டேட்டு. இரவு நேரத்தில் சென்னை பகுதியில் ஒரு மாநகராட்சி, ஒரு தமிழ்நாட்டோட தலைநகர பகுதியில் கரண்ட் கட் ஆகி நான் லாங் டைமாக பார்க்குறேன், ஒரு 10-15 வருஷமாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் மிட் நைட்டில் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே அனைத்து பகுதிகளிலும் கரண்ட் கட் ஆனது இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அணில் மேலே ஏறி வந்து கரண்ட் கம்பியை கட் பண்ணிடுச்சுன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை டிரான்ஸ்ஃபார்மரில் அணில் உள்ளே பூந்து கரண்ட் கம்பத்தை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை வேற என்ன சொல்ல போறீங்க? இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல போகிறீங்களா? சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னாலும் சொல்லுவீங்க. அதை பல மேடையில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன புதுசாக என்ன? நீங்கள் இது இல்லை, இது பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த மக்கள் வந்து, நம்ம மக்கள், தமிழ்நாடு மக்கள் வந்து எவ்வளோ அவதிப்படுறாங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோ மூலியமாகவே காட்டுறேன். அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். பார்த்துறீங்களா சார்? இது என்ன தெரியுங்களா? உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெருசாக நடந்ததில்லை. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நீங்கள் கரண்ட்லாம் கட் பண்ணுவீங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்த்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. டெய்லியுமா கரண்ட் கட் பண்ணுவீங்க? புரியலங்க சார். எல்லா கிராம பகுதிகளிலும் 3 மணி நேரம் கட் ஆகுது, நகர பகுதிகளிலும் 3 மணி நேரம் கட் ஆகுது, மாநகராட்சி தலைநகர சென்னையிலையும் 3 மணி நேரம் கட் ஆகுது. குழந்தைங்களை வச்சுட்டு நாங்களாம் என்னங்க கஷ்டப்படுறது? என்ன பண்ணுறது? குழந்தைங்க வச்சிருக்கிற பெற்றோர்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்கிறத நீங்களே பாருங்கள். அதனால் இப்போ கரண்ட் அப்டேட்டு எங்களுக்கு கரண்ட் தொட்டால் ஷாக் அடிக்கும். உங்களோட ஆட்சியை பார்த்தாலும் எங்களுக்கு ஷாக் அடிக்கும். கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிக்கும். இப்போ கரண்ட்டில் இருக்கிற கரண்ட்டை நினச்சா எங்களுக்கு ஷாக் அடிக்குது.